ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வீட்டிலையே சிம்பிளாக 1/2 kg இங்கே பாருங்கள், பால் எடுத்திருக்கேன். தேவைக்கு ஜீனி, கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி வீட்டிலையே சிம்பிளாக ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்போது நம்ம பாலை நல்லா அடுப்பில் சுண்டாக காய்ச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த வெண்ணிலா எசன்ஸை நம்ம நல்லா அதே பாலில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பாலை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி அதையும் இப்போ இந்த பாலோடு கலந்துக்குவோம். கலந்து நல்லா கட்டிப்படாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி விடாமல் சுண்டை காய்ச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அங்கே பாருங்கள், திக்னஸ் நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம தேவைக்கு தகுந்த இனிப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு எப்படி வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக பாருங்கள். நல்லா கிளறி விடணும், கட்டி பற்றக்கூடாது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம்ல, அதனால கட்டி வரும். நம்ம அதை கட்டி விடாமல் நல்லா கிளறி விடணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். நம்ம சம்முக்குட்டி தான் ரொம்ப நாளாக ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்மளும் தான் செய்வோமே அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். லைட்டாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் அடித்து எடுத்து நாம் ஸ்டோர் பண்ணுவோம். நல்லா இப்போது மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ நாம் இந்த பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சு அதை அப்படியே மூடி ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எடுத்து ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீமை பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இரு தள்ளிக்கையா பாடுகட்டும். நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்முக்குட்டிக்கு ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் ப்ளைனாகவே நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.